ஏக்கா நல்லா இருக்கியடா? நான் நல்லா இருக்கேன் சீதா, நீ நல்லா இருக்கியா? ஏக்கா நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம ஊர்ல அடுத்த வாரம் ஏதோ சீட்டு குலுக்க போறதா பேசிக்கிறாங்க. நீங்க சேர்ந்திருக்கீங்களா? நான் என் புருஷன்கிட்ட கேட்டிருக்கேன் சீதா, அவர் என்ன சொல்றாரோ அதுபடி தான் நான் நடப்பேன். அடே அங்க பாருங்க, கோமதி அக்கா வந்துட்டு இருக்காங்க. என்னங்கடி வீட்ல வேலையெல்லாம் இல்லையா என்ன? காலையிலேயே வந்து இப்படி கதை பேசிட்டு இருக்கீங்க. ஏக்கா அதெல்லாம் இல்லக்கா, அடுத்த வாரம் சீட்டு குலுக்க போறதா பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க என்னக்கா பண்ண போறீங்க? எங்க என் வீட்டு மனுஷன்கிட்ட சொல்லி இருக்கேன், பாப்பா என்ன பண்றாருன்னு. என்ன அக்கா ஐபோன்லாம் வச்சு கலக்குறாங்க? சரி 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 சரி. என்னக்கா ஐபோன் அது இதுன்னு கலக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல, என் புருஷனுக்கு இப்ப என்னன்னு தெரியல, ஒரு பணமழையா கொட்டுதுப்பா, அதனால தான் இப்படிலாம். ஏ அக்கா எங்களுக்கும் பாத்தீங்கன்னு சொல்லுங்க அக்கா. சரி சரி சாந்தனமா வீட்டுக்கு வாங்க. ஏ சீதா, அக்கா சொல்ற மாதிரி அதெல்லாம் உண்மையா இருக்குமா? என்னன்னு தான் போய் பாப்போமே. அம்மா நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறேன். சரிடா தம்பி, பார்த்து போயிட்டு வா. ஹாய் ஆண்டிஸ், வெல்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மூக்கு ஒளிவிக்கிட்டா, இப்போ என்னன்னா இங்கிலீஷா பொளக்குறான். பார்த்து பேசுங்க அக்கா, காதல விழுந்துற போதும். என்னங்கடி எங்க உணவுனுப்பு? ஏக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, ஏதோ ரகசியம் சொல்றேன்னு சொன்னீங்க. சொல்றேன் உள்ள வாங்க. என்னம்மா என்ன எதுக்கு ஃபோன் அடிச்சு நீ வர சொன்ன? அது ஒண்ணும் இல்லைங்க, இவங்க ரெண்டு பேரும் நம்ம பிசினஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்காங்க. பிஸ்னஸ் பண்ணுறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இருக்கு. சரி, அப்போ நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். சரிங்க என்ன? இருங்க, அவர் இப்ப வந்துருவாரு. இங்க வந்துடுறேன், இருங்க. எனக்கு ஏதோ இங்க தப்பா நடக்கிற மாதிரி தோணுது. உனக்கு ஏதாச்சும் தோணுதா? இல்ல எனக்கு அப்படியெல்லாம் தோணல. கொஞ்ச நேரம் எதுவும் யோசிக்காம இருங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இதுக்கா என்ன? வேற வேற. என்ன என்ன இது? இதுதான் தங்க கட்டிங்க. என்னது தங்க கட்டிங்களா? ஓகே, இப்போ நான் நம்ம பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கோல்டு பார்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சேஃபாக போலீஸ் கண்ணில் படாமல் நீங்கள் பார்டரை தாண்டி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா இதோட மதிப்பில் உங்களுக்கு 25% கமிஷன் கிடைக்கும். என்ன சொல்றீங்க? இது எல்லாத்தையும் கடத்திட்டு போணுமா? நோ, கடத்திட்டு போகிறதுன்னா பேசாது, இது ஒரு பிஸ்னஸ். நாங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்றேனே. சரி ஓகே, யோசிச்சு நல்ல முடிவாக சொல்லுங்கள். என்ன ரெண்டு பேரும் வாயை பழந்துட்டே இருக்கீங்க? நான் போயிட்டு அப்புறமா வரக்கா. சரி சரி. இது வாரம் கழிச்சு. நீ விஷயத்தை கேள்விப்பட்டியாடி? என்னக்கா என்ன விஷயம்? அந்த கோமதி அக்காவையும் புருஷனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு, தெரியுமா உனக்கு? என்னக்கா சொல்றீங்க? போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சா? ஆமா, நேத்து நைட்டு பார்டர்ல பிடிச்சாங்களாம். தங்க கட்டியே 200 கிலோ கடத்திட்டு போனாங்களாம். போலீஸ் பார்த்துட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நல்ல வேலைக்கா நம்ம காசுக்கு ஆசைப்பட்டு அந்த மாதிரி தப்பு எதுவுமே பண்ணல. இல்லைன்னா நம்ம பிள்ளை குட்டியெல்லாம் விட்டுட்டு ஜெயில கம்பி எண்ணி இருக்கணும். இதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன், நல்லா புரிஞ்சுக்கோ. உழைச்சு சம்பாதிக்கிற காசு தான் இன்னைக்கு நம்ம உடம்புல ஓட்டும். ஆமாக்கா நீங்க சொல்றது சரிதான்க்கா. காசு பணம் வாழ்க்கைக்கு முக்கியம்தான், ஆனா அது உழைச்சா மட்டும்தான் கிடைக்கும். நீங்களும் எங்களை மாதிரி பேராசைப்படாம இருக்கிறத வச்சு எப்படி வாழணுங்கிறத யோசிச்சு சந்தோஷமா வாழுங்க.